ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கைனமேட்டிக் சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கேல்குலஸ் மெத்தடை வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதில் அவங்க செய்கிற அந்த பேசிக் டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் அதில் ஒரு சில பேர் குழப்பம் வரலாம். ஸோ நான் ஒரு பேசிக் இன்டெகிரேஷனை சொல்லி கொடுத்துட்டே இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதுக்கு முன்னும் நம்மளோட தீமனல் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா தீமனல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தீமனல் பேட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன்லைன் டியூஷன், சரியா? ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th 12th 2 வருஷத்துக்கும் சேர்த்து 2999 rupees அப்படின்ற ஃபீஸில் வந்து தீமனல் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போது இந்த பேட்சோடைய ஃபீஸும் நாங்கள் கூடி சீக்கிரம் 3999 rupees இன்க்ரீஸ் வேறு பண்ண போகிறோம், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கும் அழகாக என் கூட சேர்ந்து ஆன்லைன் டியூஷன் படிச்சிடலாம். என் கூட சேர்ந்து இப்போ நாங்கள் சொல்லித்தர மாதிரி டெய்லி அழகாக ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இப்போது முதல்ல இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஒரு நேர்கோட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம பூமியோடைய ஆக்சலரேஷனை நம்ம என்ன சொல்லுவோம், 9.8 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூமியில் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஆக்சலரேஷன் முக்கால்வாசி பெரும்பாலான இடத்துல ஆல்மோஸ்ட் அந்த 9.8க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதனால தான் அதை ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஒரு கான்ஸ்டன்ட்ன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ அது மாதிரி ஒரு பொருள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் நேர்கோட்டில் நகர்த்துட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி, இது தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது தொடக்கத்தில் அதோடைய வெலாசிட்டி திசை வேகம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா u அப்படின்ற வேல்யூவாக இருக்குது. u be the velocity of the object at time t is equal to 0. இப்போ இனிஷியல் வெலாசிட்டினாலே டைம் என்றைக்குமே 0வாக இருக்கும். v be the velocity of the body at a later time. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டி நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேறையா வந்து சேஞ்ச் ஆகுது, சரியா? இப்போ முதல்ல இந்த மாதிரியான ஒரு சினாரியோவுக்கு வெலாசிட்டி டைம் ரிலேஷனை எழுதுவோம். ஸோ த ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி அட் அ இன்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எப்பயுமே ஒரு பொருளுடைய ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷனை வெலாசிட்டியுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டைமால் டிவைட் பண்ணி எழுதணும், சரியா? டிவினா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிடினா நேரமும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேரமும் எப்பயுமே ஒரே இடத்துல நின்னதா சரித்திரமே கிடையாது, இல்லையா? அப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஓகே வெலாசிட்டியுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷனில் நான் வந்து டிவி டிவைடட் பை டிடின்னு எழுதுனா இது பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்வேன். இதே வந்து நான் டி ஸ்கொயர் வி டிவைடட் பை டிடி ஸ்கொயர்னு எழுதுனா இதை செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்வேன். அதாவது ஒரு டேர்மை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா இல்லை 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா? ஒரு வாட்டி பண்ணால் அது பேர் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், 2 வாட்டி பண்ணால் அது பேர் செகண்ட் டெரிவேட்டிவ். அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. இப்போது நான் இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இதில் அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டிடியை இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் டிடி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரிலேஷன் வரும். அதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த பக்கமும் எனக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் டேர்ம் இருக்குது, இங்கேயும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் டேர்ம் இருக்குது. இங்கே டிவி இங்கே டிடி. அப்போ 2 பக்கமும் எனக்கு வேரியபிள் டேர்ம்ஸ் இருக்க பார்த்து 2 பக்கம் இருக்கிற டேர்ம்ஸும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது நான் இந்த 2 பக்கமும் என்ன செய்யலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம், சரியா? இப்போ அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன், டைம்ன்றது என்னவா சேஞ்ச் ஆகும்? ஆரம்பத்தில் 0ன்னு இருந்தது, கொஞ்ச நேரம் கழிச்சு டீன்னு ஏதோ ஒன்று 5 செகண்ட் 10 செகண்ட் ஆரம்பத்தில் 0வாக இருந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அது வேற ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை டீன்னு வச்சுப்போம். வெலாசிட்டியும் ஆரம்பத்தில் u அப்படின்னும் இறுதியில் v அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அதெல்லாம் தான் இங்கே லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேஷன் ஆஃப் டிவி போட்டு வெலாசிட்டிக்கான லிமிட்ஸ் தொடக்கத்தில் u கடைசியாக v இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டாட் டிடி அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். இப்போ இங்கே ஏ டிடி போட்டுட்டு இங்கே லிமிட்ஸ் வந்து அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம், சரியா? அப்போது நமக்கு ரிலேஷன் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள்.
ஓகே, இடம் இருக்கா? இடம் இருக்குது, இங்கே பக்கத்தில் போடுறப்போ. சரியா? ஆஹா. இப்போது இந்த இன்டகிரேஷனை நான் பக்கத்து பேஜில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எனக்கு டிவியை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா வி கிடைக்கும். ஸோ விக்கு வந்து லிமிட்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? யூவும் வியும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் இருந்தது. ஆக்சலரேஷன் அப்புறம் வந்து இங்கே டிடி 0லேருந்து டி வரைக்கும். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்ன்றதுனால அதை வெளியே எடுத்துட்டேன். இப்போது இங்கே இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். சரியா? வி யூ அப்படின்ட்டு இங்கே ஏ டிடியை நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு டி அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 0லேருந்து டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? லிமிட்ஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ வி மைனஸ் யூ ஓகே வில் பி ஈக்குவல் டு ஏ இன்டூ டி. இப்போது நம்ம யூவை இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம இங்கே டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சார் இதில் ஒரு சில சின்ன விஷயம் ஏன் சார், இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு டீன்னு கொண்டு வரீங்க. அப்புறம் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் டிவி இஸ் ஈக்குவல் டு வின்னு கொண்டு வரீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா. இதெல்லாம் என்னது? பேசிக் ஃபார்முலா. இப்போ ஒரு பேச்சுக்கு எப்பயுமே இந்த டிஃப்ரென்ஷியபிள் டேர்ம் இருக்குல்ல, அது என்னன்னு பாரு. இங்கே டிடி இருக்கா? அப்போ நான் இன்டகிரேஷன் ஆஃப் வி டாட் டிடின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோ. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த இடத்துல டிடி இருக்குது, இந்த இடத்துல வி இருக்குது. ரெண்டும் வேறு வேறு டேர்மா? வேறு வேறு டேர்ம்னா அப்போ இது வந்து என்னென்னு அர்த்தம்னா கான்ஸ்டன்ட்டுன்னு அர்த்தம். அந்த கான்ஸ்டன்ட் என்னைக்கும் டிஃப்ரென்ஷியேட்டே ஆகாது. அப்போது வி டிடின்னு எடுத்து எழுதணும். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஓகே இன்டூ டி போட்டு இதுக்கு என்ன லிமிட்ஸ் இருக்குது? இப்போ 0லேருந்து டி லிமிட்னா இப்போ 0லேருந்து டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இதுவே இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் உனக்கு ஃபார்முலா மாதிரி தான் இங்கே நான் எழுதி போடுறேன். சரியா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது என்னன்னா, லெட் சப்போஸ் இங்கே வி டாட் டிடிக்கு பதிலாக டி டாட் டிடி இருக்கு. சரியா? 0t போட்டு லிமிட்டு டி டாட் டிடி இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற டேர்மும் இங்கே இருக்கிறதும் சேம் அப்படின்னா இதுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாரு. லெட்ஸே இதுக்கு பவர் என்னன்னு வச்சு, என்னன்னு ஒரு பவர் இருக்கு. அப்போ நீ என்ன செய்யலாம்? டி டு த பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி அழகாக இதை ஒரு ஃபார்முலாவாக எடுத்து எழுதலாம். இதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போது ஒரு பேச்சுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டி டு த பவர் 2 இருக்குது. நானே ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அவ்வளோதான். சரியா? 0t லிமிட்ஸ் போட்டு டி டு த பவர் 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டி டு த பவர் 2 இருக்கா? 2 + 1 டிவைடட் பை 2 + 1 அப்புறம் 0லேருந்து டி லிமிட்ஸ். அப்போ இது என்ன ஆகிடும்? டி கியூப் டிவைடட் பை 3ன்னு ஆகிடும். 0லேருந்து டி லிமிட்ஸ். இவ்வளோதான் விஷயம். அப்போ இது ஃபார்முலா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? இப்போ ஓடியா அடுத்ததுக்கு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வெலாசிட்டி டைம். இப்போ கண்டுபிடிக்க போகிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். அப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கான ரிலேஷனை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஎஸ் பை டிடின்னு எழுதலாம். இப்போது உனக்கு ஏற்கனவே வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், விச் இஸ் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. கரெக்டாக? அப்போ நான் என்ன செய்யலாம்? அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்? டிடியை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வி டாட் டிடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வியோட இடத்துல யூ ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இது ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டு. சரியா? இப்போ இங்கே பாரு, இன்டகிரேஷன் டிஎஸ். எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 0லேருந்து எஸ் வரைக்கும் லிமிட் இருக்கும். ஈக்குவல் டு ஓகே யூ ப்ளஸ் ஏடி அப்புறம் ஒரு டிடி. இங்கே ஒரு இன்டகிரேஷன், இங்கே டைம் இருக்கா? அப்போ 0லேருந்து டி. சரியா? இப்போது நம்ம இந்த டிடி டேர்மை என்ன செய்வோம்? தனித்தனியாக பிரித்து எழுதுவோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் வந்து எனக்கு எஸ்ன்னு மாறிடும். அதாவது எஸ் போட்டு நீ என்ன செய்வ? ஒரு நிமிஷம். எஸ் போட்டு நீ என்ன செய்வ அப்படின்னா 0லேருந்து எஸ் வரைக்கும்னு எடுத்து எழுதுவ. இப்போ யூ ப்ளஸ் ஏடி இருக்கு பாரு, நம்ம அதை என்ன செய்யலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் யூ டாட் டிடி. சரியா? 0லேருந்து டி வரைக்கும் ப்ளஸ்
இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்டு டி டிடி 0லேருந்து டி வரைக்கும்னு பிரித்து எழுதும். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே டிடி இருக்குது, இங்கே யூ இருக்குது. அப்போ யூ கான்ஸ்டன்ட், அப்போ யூவை வெளியே எடுத்துட்டா உனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி 0லேருந்து டி வரைக்கும் தான். ப்ளஸ் இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது, ஏவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த டிடி தானே இருக்குது. அப்போ ஏ ஒரு கான்ஸ்டன்ட், ஏவை வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப், ஓகே, இப்போ என்ன செய்யலாம், டி டாட் டிடி 0லேருந்து டி வரைக்கும். இப்போ டிடி இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டிடி இன்டகிரேட் பண்ணால் மறுபடியும் டி தான் வரும். ஸோ 0லேருந்து டி ப்ளஸ் ஏ இன்ட்டு இங்கே டி டு த பவர் 1 இருக்குது. அப்போது டி 1 + 1 2 டிவைடட் பை 2 லிமிட் 0லேருந்து டி வரைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வரும். எஸ் இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு வந்துடுவோம். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இங்கேயும் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறேன். நான் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஃபார்முலா கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரே வழி, ஆக்சலரேஷனை நான் டிவி டிவைடட் பை, சரியா, டிடின்னு எடுத்து எழுதிட்டு இப்போது இதை என்ன செய்கிறேன், ஐ வில் மல்டிப்ளை இட் பை டிஎஸ் டிவைடட் பை டிஎஸ். ஏன் யாழினியன் சார் இப்படி செய்கிறீங்க? ஏன்னா இப்போ எனக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் வேணும் அப்படின்னா அப்போ என்னோட ஃபார்முலாவில் வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் கொண்டு வரணும். அப்போ அப்படி கொண்டு வரதுக்கு தான் நான் இதை செய்கிறேன். அப்போ என்ன செய்கிறேன், இந்த பாரு, ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் டிவைடட் பை டிடின்னு பிரித்து எழுதுகிறேன். இப்போது இந்த டிஎஸ் டிவைடட் பை டிடி இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்ன ஆகிடும், டிவி டிவைடட் பை டிஎஸ் இன்ட்டு வெலாசிட்டி வி அப்படின்னு மாறிடும். சரியா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டிஎஸ் பை டிடி வெலாசிட்டின்னு மாறிடும். பேசிக்காக நான் என்ன செய்கிறேன், இதை ஒரு காம்போவாகவும் அது இவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்போவாகவும் பிரித்து எழுதுகிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் வர மாதிரி டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, 1 டிவைடட் பை ஏ வி டாட் டிவி அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ இதில் வந்து பாரு, ரெண்டு பக்கமும் உனக்கு என்ன இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் டேர்ம்ஸ் இருக்குது. சரியா, இப்போது இங்கே டிஎஸ் இருக்குது, இங்கே டிவி இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்சியேஷன் டேர்ம்ஸ் இருக்கும்போது நான் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட்டிங், ஓகே, ஆன் போத் சைட்ஸ். அப்போ அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் 0லேருந்து எஸ் வரைக்கும் வில் பி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ஏ வி டாட் டிவி. எப்பயுமே வெலாசிட்டி வந்துடுச்சுன்னா யூவி தான் லிமிட்ஸாக போடணும், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இப்போது இங்கே இன்டகிரேட் பண்ணும்போது எஸ் 0s ஈக்குவல் டு 1 பை ஏ கான்ஸ்டன்ட்டு, வி இருக்குது, வி டு த பவர் 1 இருக்குது, விச் மீன்ஸ் வி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு ஆகிடும் யூவி. இப்போ பாரு, லிமிட்டு இங்கே கீழே இருக்கிறது 0 கிடையாது. அப்போது அந்த சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு, அப்புறமா மைனஸ் லோவர் லிமிட். அதான் ஃபார்முலா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா, இப்படி எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ வா கடைசி பார்ட்டுக்கு வந்துடும். அப்போது இது ரெண்டுமே டினாமினேட்டர் சேம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆகிடும், 1 பை ஏ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த 2ஏவும் இங்கிட்ட எடுத்துன்னு வந்துடும். அப்போது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. அவ்வளோதான். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. எல்லா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனையும் கொண்டு வந்துட்டோம். இதில் ஃபோர்த் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரிலேஷனையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு அழகாக என்ன செய்கிறேன், போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் என்ன செய்ய போகிறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1 பை 2 ஏ இன்ட்டு டி, அப்புறம் ஒரு டி. இந்த டி ஸ்கொயரை டி இன்ட்டு டின்னு தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். ஏன் ஆன்சர் எழுத போகிறீங்க எப்படி, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஏ அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா v is equal to u plus at நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா,
இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏ இன்ட்டு டி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வி மைனஸ் யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்கிது. இப்போ இங்கே ஏடி இருக்குது, இங்கே ஏடிக்கு நான் வி மைனஸ் யூ போடலான்றத கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த அறிவு வச்சு நான் உடனே என்ன செய்ய போகிறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 வி மைனஸ் யூ, ஏடி இருந்த இடத்துல ஓகே வி மைனஸ் யூ இன்ட்டு டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் யூடி ஓகே மைனஸ் 1/2 யூடி ப்ளஸ் 1/2 விடி அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போது யூடி சாரி யூ மைனஸ் வி. சரியா, நமக்கு என்ன ரிலேஷன் வரப்போகுது, யூ மைனஸ் வி இல்லை வி மைனஸ் யூன்னு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். 1/2 வி மைனஸ் யூன்னு தான் இங்கே நீ போட்டிருக்கேன். சரி ஓகே, யூ மைனஸ் வி டிவைடட் பை 2 இன்டூ டி அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஒரு ரிலேஷனாக எடுத்து எழுதலாம். சரியா, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இது 4th ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இங்கே நம்ம என்னென்ன ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, மொத்தமாக 4 ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா நம்பர் 1 v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஃபார்முலா நம்பர் 2 s is equal to ut plus half at square. Formula number 3 v square is equal to u square plus 2as. அப்புறம் formula number 4 s is equal to u minus v divided by 2 into t. ஸோ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கேல்குலஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த டெரிவேஷன் பார்ட்டெல்லாம் நீ கரெக்டாக எழுதிட்டு நான் 1-2 தியரி பார்ட் இங்கே எழுதியிருக்கேன்ல அதை மட்டும் எழுதுனா போதும். இந்த போர்டில் நான் உனக்கு என்ன தியரி எழுதியிருக்கணும், எனக்கு அந்த தியரி நீ எக்ஸாம்பிள் எழுது போதும், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. எழுதுனா 5 out of 5 கன்ஃபார்மாக கிடைக்கும். சரியா, உனக்கு இதே மாதிரி எல்லா கிளாஸும் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா என் கூட தீமினல் பேட்சில் சேர்ந்துரு. 2 வருஷத்துக்கு 3000 ரூபாய் தான் ஃபீஸு. சரியா, அதுவும் நாங்கள் இன்னொரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுற டைம் அது. சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா, பே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா it will be very very useful for you. Okay, so that's it. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை லைக் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. சரியா, பாய் பாய்.